நமச்சிவாய. தாட்சாயினி, சாமுண்டீஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, யக்கம்மா, பூ. வா, சீக்கிரம் வா. வந்துட்டயா? இது யார் இது? டேய், இது எங்க அப்பாவி. அப்பாவி. ஆமா, நீங்க யார் சார்? சாப்ளாக்ல வந்திருக்கீங்களே. ஆவிடா கூமுட்டை. ஆவியா? ஆவியா? டேய் ராமகிருஷ்ணா, அப்பா. இங்க சுத்திக்கிட்டு இருக்க ஆவிங்க வேற யாரும் இல்லை, உன் தங்கச்சியும் உன் சொந்தக்காரங்க தான். இந்த இடம் உன் தங்கச்சிக்கு சொந்தமானது. அதனால இந்த இடத்துல அவ ஆத்மாவுக்கு ரொம்ப சக்தி இருக்கு. இந்த இடத்துல இருந்து அவளை விரட்டணும்னு நினைச்ச, அது உன் உயிருக்கு தான் ஆபத்து. ஆவி சார், ஆவி சார், பூஜை முடிஞ்சு ஃபைனல்ல இதத்தான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. நீ சொல்ல நினைச்சதை நான் சொல்லிட்டேன்ல. ஆமா. அப்ப வேற ஏதாவது புதுசா சொல்லு. இருக்கே, நல்ல முகூர்த்த நேரத்துல, சந்தோஷமான நேரத்துல அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க செத்து போயிட்டாங்க. அதனால நாம அவங்கள சந்தோஷப்படுத்தணும். எப்படி கேப்ரா டான்ஸ் எல்லாம்? ஐயோ, அது ஆவி குத்தம் ஆயிரும். மறுபடியும் இந்த இடத்துல ஒரு கல்யாணம் பண்ணணும். அதை பார்த்து அதுக்கு சாந்தி ஆயிரும். எஸ், இது நல்ல ஐடியாவா இருக்கு. நான் ஒரு 7 ஜோடியை கூப்பிட்டு இதே மண்டபத்தில் கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன். ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஆந்திரிகன் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு கல்யாணத்தை நடத்தணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பெயிண்ட் அடிச்சு புதுப்பிக்கணும். உள்ளூர்காரனை கூப்பிட்டா கண்டிப்பா வரமாட்டான். அதனால அரகோணத்துக்காரன் வந்து சாப்பிட்டோன்னா ஆவிட்ட மாட்டி விட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உங்கள் தங்கச்சி உசுரோடு இருக்கும்போதே புடிவாதக்காரி கோவக்காரி, இப்போ செத்து பேய வேற அலையிறா. ராத்திரி அவள் எங்களை போட்டு தள்ளாமல் விட்டதே நாங்கள் செஞ்ச புண்ணியம். இதை பாருங்க, நீங்கள் கொடுத்த அட்வான்ஸு நாங்கள் வந்து போகிற செலவுக்கு சரியாக பிடிச்சி ஆளை விடுங்க, நாங்கள் வர்றோம். அண்ணே ஒரு நிமிஷம், உங்களை விட்டா எனக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வர ஆள் கிடைக்க மாட்டாங்களா? இப்போ அது இல்லை பிரச்சனை. உங்ககிட்ட ஒரு ஒரு வேகம் இருக்கு, ஒரு டீம் ஸ்பிரிட் இருக்கு. நீங்க நினைச்சா இந்த கல்யாண மண்டபத்துடைய தலையெழுத்தை மாற்றி எழுத முடியும். இந்த மண்டபத்தில் ஒரு கல்யாணத்தை நடத்தி இங்க இருக்கிற ஆத்மாக்களை சாந்தி அடைய வச்சுட்டீங்கன்னா இந்த மண்டபத்துடைய நிர்வாக பொறுப்பை நான் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். வர வருமானத்தில் 50-50. இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். படிச்சுட்டு வேலை கிடைக்காம இவங்களோட பெயிண்டரா இருக்கேன். இப்படி ஒரு நிர்வாகம் வருமானம் நிரந்தரமா கிடைக்குதுன்னா நான் எந்த ரிஸ்க் எடுக்கவும் தயாரா இருக்கேன் சார். அச்சன்னா நசுங்கிற பெயிண்ட் டப்பா மாதிரி ஆயிடுவேன். ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு வா. அடிவேலு சும்மா ஒரு காமெடிக்காக சொன்னது, அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் சோலோ செத்து போகாத மரியாதை வா. சரி பாஸ், இப்போ நான் உங்களோட வந்துடுறேன்னு வைங்க. போற வழியில ஒரு மண்லாரி மோதி நான் சாவ மாட்டேன்னு என்ன கேரண்டி? போற உயிர் பிரயோஜனமா போட்டுமே. நானா அந்த பேயான்னு ஒரு கை பார்த்து அத்தியம்மா, இதுக்குத்தான் நேற்று ராத்திரியே அந்த 4 பசங்களோட குரல் வரைய அடிச்சு துப்பிடுறேன்னு சொன்னேன். கேட்டியா? பேய்க்கே பேய் பார்க்கறனால விடக்கூடாது அவனை. ராசாத்தி, நான் ராசாத்தி தாண்டா. எரிஞ்சு சாம்பலானவன் எதிரில வந்து உட்கார்ந்துருக்காளேன்னு பாக்குறியா? இது ஏன் இடம். இந்த இடத்தை விட்டு யாராலும் என்ன விரட்ட முடியாது. கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் சரி, கூலிக்கு வேலை செய்ய வந்தவனா இருந்தாலும் சரி, இங்க கல்யாணம் எல்லாம் நடக்காது. கருமாதி தான் நடக்கும். ஏன்டா பெயிண்ட் அடிக்கும் போது பிரஷ் கொடுக்குற மாதிரி என்ன பிடிச்சி இப்படி எடுக்கிறீங்க? பேயே லைவ்ல வந்து மிரட்டதுக்கு அப்புறமா இங்கே இருந்து சாவதுக்கு நான் என்ன பயிலா? பாஸ், சரவணன் யார் பாஸ்? ஏவிஎம் ஓனர். ஐயோ, நம்ம சரவணன் யார் பாஸ்? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது பாஸ். சரவணனை போய் இப்படி சொல்லலாமா? சரவணன் உங்க தம்பி மாதிரி, நாங்கெல்லாம் உங்க மாமை மச்சா மாதிரி. எங்கெல்லாம் பேய்கிட்ட மாட்டி விட்டு நீங்க மட்டும் தப்பிச்சு போறீங்களே, இது நியாயமா? இது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு மச்சான். என்னதான் மாமா மச்சானா இருந்தா கூட மண்டையை பொழந்து பேய் சாவடிச்சிருச்சுன்னா என் பொண்டாட்டிக்கு யார் பதில் சொல்றது? நாங்க இருக்கோம் மச்சான். நீங்க இருங்க மச்சான். நான் என்ன பாஸ் வண்டியில ஏறி உட்காந்துட்டீங்க? டேய், உயிர் மேல ஆசை இருந்தா நீங்களும் வண்டியில இருங்க. சாவணும்னு ஆசை இருந்தா அரவணம் கூட போங்க.
நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணா ஊருக்கு போயிட்டே இருப்பேன். ஊருக்கு போக மாட்டீங்க, ஒரே ஏடியா போயிடுவீங்க. ஏன்? உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது பாஸ். ஆமா இல்ல. ஆமாம் தான். இப்போ என்ன பண்றது? வாழணும்னு ஆசையாக இருந்தால் வண்டியை விட்டு கீழே இறங்கு. இது எப்படி திறக்கிறது? சைக்கிளே ஓட்ட தெரியாது, இந்த வண்டியில் உட்காந்து அரக்கோணம் போகிறாராம். பாஸ் அரக்கோணத்துக்கு எப்படி போக போறீங்க? பஸ்ஸா, நடந்தா இல்ல உருண்டா? டேய், நான் எப்படி வேணாலும் போவேன். ஆனா உன் கூட இருந்தா ஆம்புலன்ஸ்ல தான்டா போகணும். ஆம்புலன்ஸோ ஃப்ரீசர் பாக்ஸோ அது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பிடிச்ச நியூஸ் வச்சிருக்கேன் மச்சான், சொல்டா. அது ஒன்றும் இல்லை, நம்ம ஓனர் வீட்டில் மதியானம் லஞ்சு, கறி, கோழி, சோறு, பீரு, நான் ஸ்டாப் காக்டெயில் பார்ட்டி. ஏற்கனவே விட்டு விட்டு வருது, அதை ஏன் தட்டி உள்ள தள்ளுறீங்க? டக்குன்னு சொல்லுங்க, ஊரா பீரா? பீர் தாண்டா. பேய் அடிச்சு சாவறதுக்கு பீர் அடிச்சே சாவலாம். வாங்க. அது இஞ்ச தலையனுக்கு பீர் வேணும். அப்புறம் சொல்லுங்க சரவணன், உங்க சவாலை நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க? அது ரொம்ப சிம்பிள் சார். கல்யாணத்துக்கு உண்டான செலவை நீங்க பார்க்க போறீங்க. பொண்ணு மாப்பிள்ளைய பிடிக்கிறது என்னோட வேலை. டேய், ஒரு பீர் வேஸ்டா போனாலும் போதுன்னு தூக்கி அடிச்சிருவேன். ஓட்டு போய் பிடிக்கிறதுக்கு இதுன்னா ரயிலா பஸ்ஸா? பொண்ணு மாப்பிள்ளைய பிடிக்கின்றா பரதேசி. டேய், அப்படியே பொண்ணு மாப்பிள்ளைய பிடிச்சாலும் இந்த பேய் மண்டபத்தில் எந்த பேப்பேடா வந்து கல்யாணம் பண்ணுவான்? கரெக்ட். இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. போன வருஷம் ஒரு வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி தான் என் தங்கச்சியுடைய கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி காம்பினேஷனில் தான் இந்த கல்யாணமும் நடக்கணும். அந்த காம்பினேஷன் நாளான்னைக்கு வருது, நாளை மறுநாள். அதுக்குள்ளே எப்படி? How is it possible? டோன்ட் வரி சார், இன்னும் 1 ஹவர்ல என்னால பொண்ணு மாப்பிள்ளைய கன்ஃபார்ம் பண்ண முடியும். டேய், 1 ஹவர்ல மாலையே ரெடி பண்ண முடியாது, அப்புறம் எப்படி மாப்பிள்ளை பிடிப்பேன்? Is it? மாப்பிள்ளை யாரு? பிளம்பர் ஏழுமலை. டேய், யாரா? நாமளே பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு பிளம்பர் அடிச்சிட்டு இருக்கோம். யார் அந்த பிளம்பர்? ஏழுமலை. பாஸ், பேய் பயத்துல உங்களுக்கு ஃபிளாஷ்பேக்லாம் மறந்து போச்சு. 10 நாளைக்கு முன்னாடி ஏழுமலை சரக்கு அடிக்கும் போது என்ன சொன்னா? என்ன சொன்னான்? இப்போ சொல்லுவான். டேய், யாரா ஓப்பன் பண்ணி போய் உட்கார வைக்கிறது? அதானே, ஏதோ நரி ஊழையிடுற மாதிரி இருக்கே. உருண்டாடி குமுறான். என்னாச்சு மச்சான்? சொல்றேன், எல்லாரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன எடுத்து வாயில ஊத்தணுமா? பீர் வாங்கி கொடுத்த உனக்கு உயிரே கொடுக்கண்டா. என்ன வேணும் கேளு. இந்த பாரு, எந்த உதவியா இருந்தாலும் இப்பவே கேளு. அப்புறம் போட்டோம்னாக்க உதவி பண்ற நிலைமையில இருக்க மாட்டோம். தயவு செய்து இதுல கொஞ்சம் எலி மருந்து கலந்து கொடுத்துறீங்களா? புது காம்பினேஷனா இருக்கு, ட்ரை பண்ணி பாப்போமா? செத்துருவ, பரவாயில்லையா? சாகிறதுக்கு தானே கேக்குறேன். அந்த ஆள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசி செத்துருவேன். ஏய், இருடா. ஏன்டா பரதேசி, சாவரவன் சத்தம் இல்லாம எங்கேயாவது போய் சாவ வேண்டியதானே? எதுக்கு சரக்குல எலி மருந்து கலந்து கொடுக்க சொல்லி எங்களை கொலைகாரனாக்குறேன்? சரக்குல எலி மருந்து கலந்தா எலியே குடிக்காதுடா. இருங்க பாஸ், நீங்க வேற. மச்சான், உனக்கு என்னடா பிரச்சனை? நானும் கீதாவை லவ் பண்றோம். சூப்பர். எங்க 2 பேர் வீட்லயும் கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிட்டாங்க. ஸ்டோரி ஸ்மூத்தா தானடா போயிட்டு இருக்கு. ஆனா கல்யாணம் பண்றதுக்கு வசதி இல்லையாப்பா. டேய், கல்யாணத்துக்கு துட்டு முக்கியம் இல்லடா, பெட்டு தான் முக்கியம். நான் பாயே போதும் ட்ரை பண்ணிட்டேனே. ஆனா எங்க மாமனார் பெரிய கல்யாண மண்டபத்துல பெருசா தான் கல்யாணம் பண்ணுவோம்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. அதனால தான் சொல்றேன், இதுல கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுத்துருங்க, இல்லனா கடனாவது வாங்கி கொடுங்க. விஷமே பெட்டர் இல்லடா. ஏன் அவனை கதற விடுறீங்க? வேற ஏதாவது யோசிக்க. மண்டை இல்ல ப்ராப்ளம், மண்டவன் தான் ப்ராப்ளம். ஆமா இல்ல? ஆமா. ஏழுமலைக்கு அவன் கல்யாணம் நடக்கணும், நமக்கு நம்ம மண்டபத்துல எவனோ ஒருத்தன் கல்யாணம் நடக்கணும். ஸோ வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி நம்ம ராசாத்தி கல்யாண மண்டபத்துல ஏழுமலைக்கு கல்யாணம். ஆட்டாதரா. ஏய், நிறுத்து, நிறுத்து, நிறுத்து. ஏய், யாரோ வர போறாங்க. ஐயோ சாரி பாஸ். ஏன்டா ஆபரேட்டிவ்ஸுங்களா? இதை ஏன் தூக்க முடியாம தூக்கிட்டு வரீங்க? அதான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல்ல. பிபிசியில் சொன்னாங்களா? லேட்டஸ்ட் நியூஸ் நான் சொல்லட்டுமா? என்ன? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கல்யாணம் நின்று போச்சு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபிக்ஸே ஆச்சு. அதனால தான் பெயிண்ட் அடிக்க தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஏய், அதான் பேய் நம்மளை ரிவீட் அடிச்சிருச்சு. அப்புறம் என்னத்த பெயிண்ட் அடிக்கிறது? இந்த பாருங்க, வழக்கம் போல குழப்பாம தெளிவா சொல்லுங்க. அரவணை யார மலை மாதிரி நம்பி இருந்தானா அந்த மலை சாஞ்சி. ஏழுமலையா? ஏழுமலை செத்துட்டாடா. சாஞ்சிட்டான்னு தானே சொன்னேன், செத்துட்டான்னு சொன்னேன். ஓவர் ஆக்ஷன் பண்ற. இந்த பாரு, ஏழுமலை கோமால படுத்துட்டான். அப்ப கல்யாணம்? அவன் என்ன குப்புரவா படுத்திருக்கான்? ஏழ்பிட்டு வந்து தாலி கட்ட சொல்றதுக்கு கோமாவில் படுத்திருக்கான். 6 மாசம் ஆகுமோ, 1 வருஷம் ஆகுமோ, இல்ல அப்படியே போகுமோ? பேய் பண்ண வேலை அவன் ஆகி போறது கூட தெரியாம படுத்திருக்கான். முதல்ல இதை கொண்டு போய் ஏத்துங்க. இப்ப இருக்கிற சோகத்துக்கு இதை ஏத்துனா பத்தாது, இதை ஏத்தணும். நீங்க இதை ஏத்துங்க, நான் அதை ஏத்திக்கிறேன். சே, புரியா? ஒரு பீருக்கா இவ்வளவு கேவலம்? டேய், லூசாடா நீங்க? எதுக்குடா இத வண்டியில ஏத்துறீங்க? அதான் கல்யாணம் நின்னு போச்சுல. எந்த பொறுக்கி ராஸ்கல் சொன்னா? இல்ல, யார் சொன்னதுன்னு கேட்டேன். பாஸ், வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி இங்க கல்யாணம் நடக்கும். அங்க பாரு. ஆமா பாஸ். இப்படி சொல்லிதான் நல்லா நடமாடிக்கிட்டு இருந்தவன கோமால படுக்க வச்ச.
அடுத்த கோமா பாட்டி யாரு? கோமா, ஹார்ட் அட்டாக், பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல் எது வந்தாலும் அது எனக்கே வரட்டும். ஏன் கல்யாணத்தை தான் இங்க நான் நடத்த போறேன். என்னது உனக்கும் கல்யாணமா? பொண்ணு யாரா? இனிமேல் அவ பிறக்க போறா. அவ பிறந்து 23 வருஷம் ஆகுது. என்னடா குழப்பற? ஓசோன்ல ஓட்ட விழுந்த மாதிரி உன் மண்டையில ஏதாவது ஓட்ட விழுந்துருச்சா? அந்த ஓட்டை அடைக்கிற கான்ட்ராக்ட் கிடைக்குமான்னு கேளு. வளராதீங்க பாஸ். எங்க அப்பா பேர் கணேசன் உங்களுக்கு தெரியும். தெரியும். எங்க அத்தை பேரு சாவித்ரி. இவனடாமே பாசமலர் சிவாஜி கணேசன் சாவித்திரி கதையை சொல்றான்.